ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம்தான் பேசப்படுது. ஸோ உலக அளவில் போர், இங்கே எலெக்ஷன், இதையெல்லாம் மீறி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிது. அது என்னென்னா, நாசிக்கில் இருக்கிற டிசிஎஸில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு மோசடி. லவ் ஜிஹாத் அப்படின்வாங்கள்ல, இது லவ் ஜிஹாது கூட கிடையாது. ஸோ லவ் ஜிஹாதுன்றது லவ் பண்ணி மதத்தை மாற்றுறது. ஸோ இங்கே சம்மந்தப்பட்ட ஆண்கள் 9 மேலதிகாரிகள் உச்சக்கட்ட போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் குறிப்பாக இந்து பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க. அதே இதில் முஸ்லீம் பெண்களும் 10 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்து பெண்களை டார்கெட் பண்ணி அவங்கள முஸ்லீமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று லவ் பண்ணுற மாதிரி இருந்து அவங்க கூட காமத்தில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து அதை நான் அவன் குடும்பத்துக்கு அனுப்பிச்சிடுவேன் நீ முஸ்லீமாக மாறலனா அப்படின்னு மிரட்டுறது. இன்னொன்று ரேப்பே பண்ணுறது. இன்னொன்று பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது. இன்னொன்று ஆபாசமான கமெண்ட் பண்ணுறது. ஸோ இதை இந்த மேலதிகாரிகள் எல்லாம் ஒரு குரூப்லேருந்து இன்றைக்கி இவங்களை டார்கெட் பண்ணுறோம், ஸோ இவங்கள நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோடைய ஹெட்டாக இருக்கிற ஒரு பெண் நீடா கான் அப்படின்ட்டு, அந்த பொண்ணுமே இந்த கேங்கில் ஒருத்தியாக இருக்கிறான். அதனால் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் எவ்வளோ அழகாக இருக்கிறான், எவ்வளோ பணக்காரனாக இருக்கிறான், இதெல்லாம் ஐடி லைஃப்பில் சகஜம்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்படியே தட்டி கழிக்கப்படுது. 2022 4 வருடமாக பல கம்ப்ளைண்ட் போயும் எந்த கம்ப்ளைண்ட் மேலேயும் அந்த பொண்ணு ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ இது எப்படி இப்போ வெளியில் வருது அப்படின்னா, ஒரு பொண்ணு சுத்த சைவ குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் திடீர்னு அசைவ உணவு சாப்பிட்றா, ஹிஜாபு போட்டுக்கிறா, இந்து தெய்வங்களும் தூக்கி வெளில போடுங்கன்றா. அவளுடைய நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக மாறுறது இவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ஸோ அப்போ நீ வேலைக்கே போக தேவையில்லை அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ நீ சேஃபாக இருக்கிற, உண்மையிலே என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்ட பிறகு அந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணி, நான் வெளியில் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ இவங்களுடைய பிளானாக ஒன்று இருக்கிறது என்னென்னா, இவங்களெல்லாம் மலேசியாவுக்கு, அதாவது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதே விஷயந்தான் நடக்குது. ஸோ அங்கே மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போய் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவர்களை இந்தியாவுக்கே எதிராக அந்த தீவிரவாத குரூப்பில் சேர்க்கறதுக்கு. இப்போ சமீபமாக டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அங்கே எல்லாருமே டாக்டர்ஸ், இங்கே எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ படித்தவர்கள் தான் இன்றைக்கி தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க. ஸோ ஈரான் அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இறந்து எங்கே பிறந்தாலும் அதே சிந்தனை தான் அவர்களுக்கு இருக்கும். என்ன தான் படித்து அவங்க வேலைக்கு போனாலும் இதே சிந்தனை இருக்கும். முஸ்லீம் மதத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு ஹிந்துவாக பார்த்து பழக மாட்டாங்க, எல்லாருக்கூடையும் பழகுவாங்க. கிறிஸ்டின்ஸுமே அப்படி தான். ஆனால் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸாக பார்த்து பழகுவாங்க, அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க ஒன்றா சேர்ந்து நமாஸ் பண்ணணும், ஒன்றா மசூதிக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக இது கெட்ட விஷயம் கிடையாது. ஜென்ரலாக இது நல்ல விஷயம்தான். ஆனால் எப்போ அது கெட்ட விஷயம் ஆகுதுன்னா, அந்த குரூப்பில் ஒரு விஷம் பூந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பிரச்சனை ஆகிடுது. ஒரு விஷயம் இல்லாமல் நிறைய பேர் அது மாதிரி இருக்கும் பொழுது, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மோசமானவங்க தான் ஒரே இடத்துல இருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. மற்றவர்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க, வேலையை விட்டு கூட போயிடுவாங்க. பட் இவங்களுக்குள்ளே இந்த நெட்வொர்க்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இவர்களுக்கு அந்த டெல்லி குண்டு வெடிப்பு வைக்கும்போது அவங்க பேசிக்காக தற்கொலைப்படை இல்லையா, அதை ஒன்றும் இஸ்லாம் போதிக்கலை.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அந்த டாக்டர் பேசி ரெக்கார்ட் பண்ணி அது வெளில வந்தது. இதில் என்ன அப்படின்னா, முஸ்லீம் மதத்தில் இப்படி ஒரு பிரிவினர் இருக்கிறது உண்மை. ஆனால் உண்மையிலே இஸ்லாம் அதை போதிக்குதானா? அதை போதிக்கலை. ஆனாலும் நமக்கு கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதானே நம்புவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா வேறு எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறது கிடையாது. ஸோ இது இவங்களுடைய டார்கெட் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களையுமே கம்பல்சரி மதம் மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஃபோர்ஸ் பண்ணி மசூதிக்கு இட்டு போகிறது, தொப்பி போட்டு நமாஸ் பண்ண வைக்கிறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறது. அது அது அப்படியே அவங்க முஸ்லீமாக மாறலை அப்படின்னா அசிங்கமாக திட்டுறது. அதில் எந்த அளவுக்குலாம் திட்டியிருக்கிறாங்கன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாகி குழந்தை இல்லை. நான் இவ்வளோ நாளாகியும் குழந்தை அனுப்பலை, எங்ககிட்ட அனுப்பு, உன் பொண்டாட்டி ப்ரெக்னென்ட் ஆகுறோம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை எதிர்க்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு அதிக பணிச்சுமையை கொடுக்கறது. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இல்லை, இவருடைய மேலதிகாரி போனால் அவனும் இந்த குரூப்பில் கேங்கு, அவனுடைய மேலதிகாரிக்கு போனால் அவனும் கேங்கு. அப்போ என்ன தான் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் 4 வருடமாக இது வெளியிலே வராமலே நிறைய பெண்கள் உள்ளுக்குள்ளே புழுங்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்த பிறகு போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட், எவிடன்ஸ் வேணும் இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி அப்போ ஒரு 40 பேருக்கிட்ட அண்டர் கவரில் போகிறாங்க. அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி உள்ளே போய் எல்லா இடத்தையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி போய் சிசிடிவி கேமராலாம் எடுத்து ஒரு 42 நாள் கிட்ட உள்ளே இருந்திருக்கிறாங்க. இருந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட அப்படி பேச்சு கொடுத்து என்ன நடக்குது இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு, எவிடன்ஸ்லாம் கிடைச்ச பிறகு 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தலைமறைவாக இருக்கிறாங்க, ஒரு பெண் தலைமறைவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெட் ஃபோர்ட் குண்டுவெடிப்பு சம்பவத்துலேயும் பார்த்திங்கன்னா இதேமாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பெண்ணும் இருந்தாள். ஒரு பெண்ணாக நிறைய பெண் இருந்தாங்களா தெரில. அதே மாதிரி இங்கேயும் பெண்களும் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, அந்த தீவிரவாத சிந்தனை ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாகுதுன்னா அது அந்த நாட்டோடு இருக்காது, அந்த பிறவியோடு இருக்காது. அடுத்த ஜென்மம் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவர்களுக்கு அந்த குணம் தான் இருக்கும். அவங்க பெண்ணாகவே பிறந்தாலும் அந்த குணம் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள்கிட்டேருந்து விலகிடணும். ஸோ அந்த படத்தில் கேரளா ஸ்டோரியிலே இதுக்கெல்லாம் காரணம் இந்து மதத்தை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கலை. அதில் நிறைய கேட்பாங்க கேள்விகள்லாம். அந்த கேள்வி எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. ராமர் கடவுள்னால் எதுக்கு மனைவியை கடத்திட்டு போன அப்புறம் அழுவுறாரு மனுஷன் மாதிரி அப்படிலாம் கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான். ஸோ அதை பற்றி நாம் தான் விளக்கம் கொடுத்து வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களன்றாங்க. என்னத்தை விளக்கம் கொடுக்க முடியும்? ஏன்னா கேள்வி கரெக்டாக இருக்குது. அந்த படத்துலையுமே அதுக்கான விளக்கம்லாம் இருக்காது. ஆனால் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும், விளக்கம் தெரிந்தாலும் காமம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காமத்தின் போதை என்ன வேணாலும் பண்ண வைக்கும். ஸோ அப்போ இங்கே மெயினாக காமம் எவ்வளவு பெரிய எதிரின்றதை தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அந்த காமத்தின் போதையில் தான் மதத்தையே மாற்ற வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. காமத்தின் போதையினால் அவனை அடையணுன்றதுக்காக மதம் மாறின மாதிரி நடிப்பாங்க. அதான் உண்மை. உள்ளுக்குள்ளே ஒரு இந்து பெண்ணாகவே தான் இருப்பாள். ஸோ நாங்கள் கண்காட்சியில் இந்த ஞானத்தை பற்றி சொல்லும்போதெல்லாம் அந்த மாதிரி முஸ்லீம் பெண்கள் மாதிரி தெரியக்கூடியவர்கள் தனியாக சொன்னாங்க, நான் இந்து தான், அவரை லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், அதனால் இப்படி இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க இந்துவாக தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். வெளியில் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவங்க இல்லாட்டினா அவங்க குழந்தைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சுடுகாட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 வச்சு மிரட்டி தான் அவங்கள அதில் வச்சுருக்கிறாங்களே தவிர, அவங்க எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அவர்கள் இந்துக்களாகவே இருப்பார்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ குறிப்பாக முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு பிறவி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு பிறவின்னா இந்த மாதிரி யுத்தம்லாம் நடக்குதா, இப்போ முஸ்லீம்கள் நிறைய பேர் இறக்குறாங்களா, இப்போ முஸ்லீம் இனத்தை அழிக்க
முயற்சி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 குழந்தை பெற்றுக்கிறதா பிளான்னா 4 பெற்றுக்கோங்க, 2 பெற்றுக்கிறது பிளான்னா 3 பெற்றுக்கோங்க, 1னா 2 பெற்றுக்கோங்க, குழந்தைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 பெற்றுக்கோங்க. இப்படின்னு ஒரு சகோதரி வீடியோ போடுறாங்க வெளிநாட்டில். அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, அப்படியெல்லாம் எந்த மதத்தையும் யாராலையும் அழிக்க முடியாது, ஏன்னா ஆத்மாவையும் அழிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்து மதத்தில் மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்குது. அல்லது இந்தியாவில் தோன்றிய மதங்களில் ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மா எப்போவுமே தான் இருக்கும். ஆத்மா எந்த மதத்தை சார்ந்ததோ அந்த மதத்தினால் மட்டுமே ஈர்க்கப்படும். ஏதோ காரணத்தினால வேறு மதத்தில் பிறந்திருந்தாலும், இப்போ மதம் மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்குது ஒரு ஆத்மா, ஆனால் நிறைய பாவம் பண்ணுது பணக்கார குடும்பத்தில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியாவில் பிறக்குது. இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறக்குது. அப்போ ஒரு இந்து குடும்பத்தில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஆனால் கிறிஸ்தவ ஆத்மா. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் இதெல்லாம் வரும்போது டக்குன்னு போயிடும், ஈர்க்கப்பட்டு போயிடும். ஏன்னா அந்த ஆத்மா அந்த மதத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் எங்கே பிறந்தாலும். ஸோ இது எப்போ பிரச்சனை ஆகும், இந்த லவ்வுக்காக மதம் மாறுறது அப்படின்னா, அவங்க மனதுக்குள்ளே இந்துவாக இருந்தாலும், இப்போ முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதுக்குள்ளே ஹிந்துவாகவே இருந்தாலும் அவங்க முஸ்லீம் குடும்பத்திலையோ அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலையோ கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு மதம் மாறி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்மம் எடுக்கும் பொழுது இவங்களுக்கு இப்போ அந்த பையனோடையும் கணக்கு, அந்த பையனுடைய குடும்பத்தினரோடையும் கணக்கு நல்லா உருவாயிடுச்சு இல்லையா. இப்போ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இருக்குது பாருங்கள், அது கிறிஸ்தவ குழந்தையாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் குழந்தையாக இருக்கலாம். அப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பாண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இப்போ இந்த கணக்குகளை சிக்கிட்டதுனால இந்த பொண்ணு போய் முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கும். அப்போ ரொம்ப சித்திரவதையை அனுபவிக்கும். அதால் அதுக்கு பிடிக்காது அந்த மதம், ஆனாலும் வெளில வர முடியாது. அதிலும் குறிப்பாக அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய இப்போ ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் அதை விட்டு, அந்த மதத்தை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வேறு தர்மத்தை ஆத்மா அங்கே போயிருக்கும், அந்த ஆத்மாவுக்கு அது பிடிக்காது. அதான் விஷயம். ஸோ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணால் மேபி சமுதாயத்தினால் வேணால் பிரச்சனை வரலாம். மற்றபடி அவங்களுக்குள்ளே வழக்கமாக வர ஈகோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வேணால் வருமே தவிர, இந்த ஜாதியினால் பெருசாக பிரச்சனை வராது. ஆனால் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒருத்தர் சர்ச்சுக்கு போவாங்க, ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு இவங்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு இவங்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்போ வாழ்க்கையே ஒரு நிம்மதியாகவே இருக்காது இல்லையா. ஒரு தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க 2 பேர், ஒரு கிறிஸ்டின்னு ஒரு ஹிந்து, பெண்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கிறிஸ்டின் பையன் ஹிந்து பொண்ணு, இந்து பையன் கிறிஸ்டின் பொண்ணு. ஸோ பையன் டாமினண்ட்டாக இருக்கிறான் இல்லையா. ஸோ அதனால் அந்த பொண்ணு இந்துவாக மாறிடுச்சு அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம் இல்லையா. ஒரு டைமில் அவர் பையன் இறக்குறார். இறந்த அடுத்த செகண்டில் வீட்டில் இருக்கிற இந்து சாமி பாட்டெல்லாம் பறக்குது. யாரும் அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போகல, எங்கேயுமே போகலை, இவ்வளோ நாள் போகாமல் தான் இருந்துச்சு. தூக்கி கடைசிட்டு சர்ச்சுக்கு போச்சு உடனே. இதுதான் நடக்கும். ஸோ அதனால் யாரையும் மதம் மாற்ற முடியாது, இதை புரிஞ்சுக்கணும். அந்த மதத்தை பற்றி சொல்லும்போது அந்த மதத்தை சார்ந்த ஆத்மாவாக இருந்தால் போகும் இல்லையா. அந்த காசு இந்த மாதிரி ஆசை கட்டினா அதுக்காக மாறினா மாதிரி நடிக்கும், ஆனால் மாறாது. ஸோ இங்கே ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. சுத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு கேங்காக பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பாவம் செஞ்சால் தான் அங்கே போய் மாட்டியே இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தன் சைக்கோவாக இருந்தாலே தப்பிக்கிறது கஷ்டம், ஒரு வழி ஆகிடுவாங்க. பார்க்குறவங்கெல்லாம் சைக்கோவாக இருந்தால் என்ன ஆகுறது அங்கே வேலை செஞ்சவங்களோட நிலைமை. ஏன்னா அவங்க வேலையை விட்டும் வர முடியல, ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்குறான், உன் குடும்பத்துக்கு அனுப்பிச்சிடுவேன்னு மிரட்டுறான். ஸோ அதனால் எந்த பொண்ணுங்களுமே குடும்பத்தில் சொல்லவே இல்லை இவ்வளோ நாளாக. ஹெச்ஆருக்கு சொன்னாங்க, ஹெச்ஆர் கண்டுக்கலை.
ஸோ இப்போ போலீஸ் நம்பிக்கை கொடுத்த பிறகு ஒவ்வொரு பெண்ணாக ஆண்கள் கூட முன் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கம்பல்சரி மாட்டுக்கறியை சாப்பிட வச்சுருக்கிறாங்க, ஹிஜாபு போட வச்சுருக்கிறாங்க, நமாஸ் பண்ண வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 ஜென்மம் 3 ஜென்மம் ஒரு இந்து ஆத்மா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறகுது, நான் சொன்ன மாதிரி கணக்கு வழக்கு இருக்கிறதுனால. அப்படின்னா இப்போ இந்துவாக பிறந்துட்டால் கூட அதுக்கு அந்த கிறிஸ்தவ தர்மத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதேமாரி 2-3 ஜென்மம் முஸ்லீம் தர்மத்தில் பிறந்துட்டு இப்போ இந்துவாக இருந்தாலும் அந்த முஸ்லீம் தர்மத்தின் மீது ஈர்ப்பு இருக்கும். ஆனால் மாறிட மாட்டாங்க. அப்படியே மாறினாலும் டக்குன்னு வெளில வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம், நம்ம வந்து ஏதோ ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறோம் முன் ஜென்மங்களில் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் போய் மாட்டிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் புரிஞ்சிக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரம் பெற்ற இறைவன் சொல்கிறார், இதில் முதல் பாதி 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. எல்லா மதத்தினருடைய லட்சியம் என்ன? சொர்க்கத்தில் பிறக்கணுன்ட்டு. அதோடைய உண்மையான அர்த்தம் பாரதத்தில் பிறக்கணுன்றது தான். அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க தெய்வம்ட்டு. அவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், கடவுள் கிடையாதவங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்தவர்கள். இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2500 வருடத்தில் அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, நாம் தான் அது. ஸோ பாவம் செஞ்சதுனால என்னாச்சு? அவங்கக்கிட்ட இருந்த செல்வம், அழகு, ஆரோக்கியம் எல்லாம் போய் விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், துரோகங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் பலவிதமான துக்கங்களை அனுபவிக்கிறோம். அந்த நேரத்தில் இறைவன் வரார் இறுதியில், கடைசின்னு ஒரு வருடம். அந்த கடைசி நேரம் தான் இயேசு வருவார், கல்கி பகவான் வருவார்னு ஒரு மதத்திலும் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் கிருஷ்ணர் இயேசுலாம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். தாயின் கர்ப்பத்தில் பிறந்த எல்லாரும் மனிதர்கள் தான், உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் மனுஷங்க தான். கடவுள் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வரார். ஆனால் வரலைன்னா அப்படிப்பட்ட கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறார். இந்த ரகசியம்தான், சொர்க்கமாக இருந்த உலகம்தான் இன்றைக்கி நரகமாக மாற்றிட்டீங்க. காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வே இருக்காது. இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் நிரந்தரமாக எல்லோருக்கும் இருக்கும். ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்களே தவிர உடலை பார்க்க மாட்டாங்க. அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள காமம் இதெல்லாம் இருக்காது. காமம் இல்லைனாலே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு சொல்லியிருப்பார். அப்படி இருந்தவர்கள் எப்படி பரிசுத்தத்தை இழக்கிறோன்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்குது. அப்போ ஆத்ம உணர்வுலேருந்து உடல் உணர்வுக்கு வந்துடுறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களுக்கு அடிமையாகிறோம். அடிமையாகி நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தின் விளைவாக நாம் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ கடவுள் வந்திருக்கிறது மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்னு சொல்கிறோம். அவர்கள் பிற்காலத்தில் இந்துன்னு சொல்லிட்டாங்க. இந்துன்றது தர்மம் கிடையாது, இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தம். கேரளாவில் வசிக்கிறவங்க கேரளைட்ஸ், அது ஒன்றும் மதம் தர்மம் கிடையாது. நம்மளுடைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். எவ்வளோ உயர்ந்த தர்மம்னா, காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது. நாம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். பைபிள் குரான்லே இருக்குது. அது எல்லாமே பாரதத்தின் மகிமை தான் சொர்க்கமாக இருக்கும் பொழுது. அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்தை சார்ந்த நான் மீண்டும் அந்த தர்மத்துக்கு போகிறதுக்கு தடையாக கலியுகத்தில் உள்ள மதங்கள் இருக்கும், இந்து மதம் உட்பட. ஸோ அதிலிருந்து புத்தியை விளக்கணும். ஏன்னா இந்து மதத்துலேருந்து தானே எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுச்சு. ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் விலகி ஒரு இறைவனை மட்டும் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லா காரியமும் செய்வோம், ஆனால் இறைவன் நினைவில் இருந்து உடல்ன்றதே மறப்போம். ஆத்மானு வந்து சிவ பரமாத்மாவை நினைக்கிறோம், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். ஸோ அவர் கொடுக்குற ஞானம்தான்
கதை ரூபத்தில் எல்லா மதத்துலேயும் வந்திருக்கு. மற்றபடி எந்த கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இப்போ நடக்கிற விஷயந்தான், அதை தான் நம்ம எல்லா வீடியோக்கள்லேயும் போடுறோம். ஸோ இங்கே சாரம் என்னென்னா, இறைவன் நினைவிலே சதா இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறைவன் நினைவிலே இருக்கணும். அதில் உங்கள் உடலையே மறக்கணும், உடலின் உறவுகளை மறக்கணும். இந்த உலகில் கவர்ச்சியிலிருந்து புத்தி முற்றிலும் விடுபட்டு சதா ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா உலகில் கவர்ச்சியிலேருந்து விடுபட்டாலே ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்வீங்க. அந்த நேரம் தான் உலகழிவு நடக்கும். ஏன்னா உலகம் அழிந்தால் தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். புதுப்பிக்கிறதுக்கு தான் உலக அழிவு நடக்குது. உலகமே துடிக்கும் அழிவின் போது. ஆனால் நீங்கள் உடல் உணர்வை முற்றிலும் மறந்ததுனால ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தத்தில் இருப்பீங்க. அந்த நேரம் பிறருக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் காட்சி கொடுப்பீங்க. அது நீங்கள் கொடுக்கறதில்ல, இறைவன் நம்ம மூலமாக கொடுப்பார். இதுதான் பைபிளில் மகன் தந்தையை வெளிப்படுத்தினான், தந்தை மகனை வெளிப்படுத்தினார். இப்போ கடவுள் வந்திருக்கிறார்ன்ற செய்தியை நாம் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய குணம் மாதிரியே நம்முடைய குணத்தை மாற்றிக்கிறோம். அப்படியும் இறைவனை வெளிப்படுத்துகிறோம். கடைசியில் அந்த காட்சி காட்டி இவன் என்னுடைய குழந்தைன்றதை கடவுள் வெளிப்படுத்துவார். ஸோ இதுதான் இவன் என்னுடைய நேசகுமாரன்ட்டு அசரீரி குரல் கேட்டதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பேர் தான் பிரம்மகுமாரிகள். ஸோ பிரம்மகுமாரிகளின் கதையைத்தான் அங்கே குரானாக, பைபிளாக, ராமாயணமாக, மகாபாரதமாக எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் இது யாருக்கு புரியும்னா, யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து வெவ்வேறு மதத்திற்கு போயிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அந்தந்த மதத்தில் வந்து அவங்களுக்கு பற்று இருக்காது. இதை கேட்டோடனே வாவ் கரெக்டாக இருக்குதே அப்படின்னு தோணும். ஸோ அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கவும் முடியும். ஸோ இப்போ பண்ண வேண்டியது என்ன? ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து சிவத்தந்தையை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டுன்னு இருப்போம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்படி இறைவன் நினைவிலே இருக்க ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா தூய்மை ஆகும்போது அசுத்தமான எண்ணங்கள் கொண்ட ஆத்மாக்கள் உங்கள் பக்கத்திலே வராது. உடம்போடவும் சரி அல்லது பேயா அலையும் போதும் சரி உங்கள் கிட்ட வராது. அதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு. இல்லாட்டினா நம்ம இதுக்கு முன்னாடி செய்த பாவமே பாவ ஆத்மாக்களின் தொடர்பில் அழைச்சிட்டு வந்துடும். ஸோ அப்படி தான் இந்த கேங் ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் குழுவாக சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா? ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி எல்லாரும் மோசமானவங்களும் எப்படி ஒரே இடத்துல வராங்கன்னு. பாவத்தை நோக்கி ஈர்க்கப்படும். ஸோ நீங்கள் இறைவனின் நினைவில் இருந்தால் பாவ ஆத்மாக்கள் உங்கள் பக்கத்திலே வரமாட்டாங்க. அதையும் மீறி ஏதோ ஒரு காரணத்தில் உங்கள் பக்கத்தில் வராங்கன்னா உங்கள் உடம்பே அவங்களுக்கு தெரியாது. தவறான தொடர்பில் வராங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளி மாதிரி நீங்கள் தெரிவிங்க. அதை பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு கடவுள் உத்தரவாதம் கொடுக்குறார். ஸோ இல்லைனா என்ன பாதுகாப்பு? யோசிச்சுப்பாங்க. டிசிஎஸ் போன்ற நிறுவனத்தில் அவ்வளோ கேமராக்கள் இருக்கும், எல்லாம் இருந்துமே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. கடவுளை தவிர எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இன்னும் போக போக உலகத்தெல்லாம் ஆயிடுச்சுன்னா கரண்ட் இருக்காது, கேமரா இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. அப்போ எவ்வளோ குற்றம் தலைவிரிச்சு ஆடும். மனிதர்கள் மூலமாக மட்டும் இல்லை, மனிதனுக்குள்ளே 50-60 அசுத்த ஆத்மாக்கள் இப்போ நிறைய பேர் இறக்குறாங்களே உலக யுத்தத்தில். எங்கே போவாங்க? கடைசியில் இந்தியா மட்டும்தான் இருக்கும். குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. எல்லாம் இந்தியாவில் தான் வந்து பிரவேசமாகும். ஒரு உடம்புக்குள்ளே 50 பிசாசு இருந்துச்சுன்னு பைபிளில் சொன்னது எல்லாம் இந்தியாவுடைய கதை தான். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக்கோங்க. ஆத்ம பலம்தான் உண்மையான பலம், உடலின் பலம் கிடையாது. ஓகே, உடம்பை ஓரளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஜிம்மில் போய் நல்லா கறி மீன் சாப்பிட்டு ஒரு நோய் வந்துச்சுன்னா காணாமல் போயிடும். இல்லை, பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் டக்குன்னு இறந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஆத்ம பலம் தான் உங்கள் கூடவே வரும். கலியுகம் முடிந்து வரப்போகிற அந்த சத்தியுக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட நீங்கள் அடையலாம். ஆனால் நாம் கடவுள் கிடையாது. நம்மளை அப்படி ஆக்கிற சிவபெருமான் தான் கடவுள். கடவுள் ஒருவரே. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ அதனால் பெண் குழந்தைங்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுக்கறது சேஃப்டி கிடையாது. இறைவனை பற்றி சொல்கிறது தான் சேஃப்டி. இறைவனுடைய நினைவு தான் சேஃப்டி. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.